நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று எழுதியபடியே இன்றும் தமிழக மக்களின் மனதில் இரவா புகழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவியரசு கண்ணதாசனுடைய நூற்றாண்டு விழாவிற்கு தலைமையேற்றுள்ள நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா அவர்களே, 23 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழுக்கு ஞானபீடத்தை வாங்கி வந்திருக்கின்ற பத்மபூஷன் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள், குறிப்பாக எங்களுடைய சங்கத்தினுடைய செயலாளர் ஜெசி ஜீவப்பிரியா, துணைத் தலைவர் சிவசங்கரி, கவிஞருடைய மகள் திருமதி விசாலாட்சி அவர்கள் இங்கே வந்திருப்பது மிகவும் பெருமைக்குரியது. நாங்களே அதை எதிர்பார்க்கவில்லை. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய மூத்த மகள் திருமதி விசாலாட்சி அவர்கள் இந்த விழா நடைபெறுகிறது என்று அறிந்து அவராகவே தொலைபேசியிலே பேசி நான் வந்து கலந்து கொள்ளட்டுமா என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறார். அவரையும் நான் வரவேற்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய இதர வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர்கள், செயலர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி வரவேற்கின்றேன். 1950 பிறகு ஒரு 30-40 ஆண்டுகள் தமிழகத்து அந்த காலகட்டத்திலே பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் பாதித்த அல்லது ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்வில் ஒரு அங்கமாகவே இருந்தவர்கள் 4 பேர். அவர்களில் 2 சினிமா நட்சத்திரங்கள். ஒருவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர், மற்றொருவர் நடிகர் திலகம் சிவாஜி, மற்றொருவர் முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் கவியரசு கண்ணதாசன். ஏதோ ஒரு விதத்தில் அந்த நால்வரை பற்றியும் புகழ்ந்தோ இகழ்ந்தோ தமிழகம் தொடர்ந்து ஒரு 40 ஆண்டு காலம் பேசி வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட 4வரில் 2 நூற்றாண்டு முடிந்துவிட்டது. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஏற்கனவே நூற்றாண்டு முடிந்துவிட்டது. இந்த வருடம் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு நூற்றாண்டு துவங்கி இருக்கிறது. அடுத்த வருடம் நடிகர் திலகத்திற்கும் நூற்றாண்டு வருகிறது. அதையும் நாம் கொண்டாடுவோம் கண்டிப்பாக. இந்த 4வரும் தமிழகத்தின் ஒவ்வொரு அங்கமாகவே நீண்ட நாட்களாக இருந்தவர்கள். ஆகவே தான் கண்ணதாசனுடைய நூற்றாண்டு என்று நான் பத்திரிகையிலே செய்தி பார்த்த அடுத்த நிமிடம் அதை MMBA தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பிலே கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்த மறுகணமே எனக்கு யோசனை இல்லாமலேயே யாரை சிறப்பழைப்பாளராக என்று அழைப்பது என்று தோன்றியது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களைத்தான். கவியரசரை பற்றி பேச கவிப்பேரரசரை தவிர வேறு பொருத்தமானவர்கள் இருக்க முடியாது. 2 பேருக்கும் நிறைய பொருத்தங்கள் வேறு உண்டு. இருவருமே தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். பொதுவாக தஞ்சாவூர் மாவட்டத்திலே தான் கலை அதிகமாக இருந்திருக்கிறது. காரணம் அது மிகவும் வளமான பூமி. ஆனால் அன்றைய ராமநாதபுரம், வறட்சியான ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அன்றைய மதுரை மாவட்டத்திலும் இருந்து வந்தவர்கள் கவியரசரும் கவிப்பேரரசும். சிறுகூடல்பட்டி என்ற சிறு கிராமத்திலே இருந்து வந்தவர் கண்ணதாசன் என்றால், மெட்டூர் என்று இன்று வைகை அணை, அந்த வைகைக்காக காவு கொடுக்கப்பட்ட பல ஊர்களில் கவிப்பேரரசின் ஊர் மெட்டூரும் ஒன்று. ஆனாலும் அவருக்கு அந்த ஊரின் மீது உள்ள பாசம், அவர் சிறு வயதிலேயே வடுகப்பட்டிக்கு சென்றிருந்தாலும் அந்த ஊரின் பாசத்தின் காரணமாக என்னவோ தன் பேத்திக்கு மெட்டூரி என்றே பெயர் வைத்துள்ளார். ஆகவே அப்பேற்பட்ட கவிப்பேரரசு அவர்களைத்தான் அழைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். இருவருமே, 2 கவிஞர்களுமே தமிழ் திரையுலகை பலகாலம் ஆட்சி செய்தவர்கள். ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர். அவர் இறக்கும் வரை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். சேரமான் காதலிக்கு அவர் சாகித்ய அகாடமி பெற்றார். கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கு இவர் சாகித்ய அகாடமி பெற்றார். 23 ஆண்டுகளுக்கு பிறகு அகிலனுக்கும் ஜெயகாந்தனுக்கும் பிறகு தமிழுக்கு ஞானபீட விருதை சமீபத்திலே, அதுவும் தனது பிறந்த நாளான ஜூலை 13 அன்றே அவர் பெற்று வந்தார் என்பது மிகப்பெரிய சிறப்புடைய விஷயம். இங்கே இன்னொன்றையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது கவிஞர் ஒரு பேட்டியிலே சொன்னதன் காரணமாக நினைவிருக்கிறது. அவர் முதலில் நிழல்கள் படத்தில் பொன்மாலை பொழுது எழுதிய அதே தினத்தில் தான் அவருக்கு மூத்த மகனும் பிறந்தார்.
அது 1980 மார்ச் 10 என்று எண்ணுகிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஒரு பேட்டியிலே அவர் தெரிவித்தது. அப்படி அவருடைய மகன் பிறந்த நாளிலே அவருடைய முதல் திரைப்பட பாடல் எழுதப்பட்டது. அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கவிஞர் ஒன்றும் நமக்கு அந்நியர் இல்லை, நமக்கு சம்பந்தி தான். மேனாள் மாவட்ட நீதிபதி மாயாண்டியின் சம்பந்தி என்றால் நமக்கும் சம்பந்தி தானே. ஆகையால் அவர் அந்நியர் அல்ல, நமக்கு சம்பந்தி என்று நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். அவர் எழுதிய முதல் நூலான வைகரி மேகங்களுக்கு அணிந்துரை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். தனது ஊடான வடுகப்பட்டியிலே கண்ணதாசன் பெயரிலே ஒரு நூலகத்தையும் கவிஞர் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஆக கவிஞரின் மீது மிகுந்த பற்றும் அவருடைய வழியிலே நடக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய கவிப்பேரரசு அவர்களை மீண்டும் ஒரு முறை நான் வருக என்று வரவேற்கின்றேன். நான் யாருக்குமே கண்ணதாசனின் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நான் கவியரசருக்கு அந்த பாதிப்பு இருந்ததை எப்போது உணர்ந்தேன் என்றால் 1980 கண்ணதாசன் குமுதத்தில் என்று எண்ணுகிறேன், பின்னால் அது புத்தகமாக வெளிவந்தது, சந்தித்தேன் சிந்தித்தேன் என்று தான் சந்தித்தவர்களை பற்றியும் அவரை எவ்வாறு பாதித்தார்கள் என்பதை பற்றியும் ஒரு நூல் எழுதியிருந்தார். அது தொடராக வெளிவந்து பின்பு நூலாக 1980 வந்தது. 1998 கவிஞர் அவர்கள் எழுதியது இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள். அதை நான் படித்தபோது எனக்கு தோன்றியது, கண்ணதாசன் எழுதியதை பார்த்து அதே போல்தான் கவிப்பேரரசும் எழுதியிருக்கிறாரோ. தன்னை பாதித்தவர்களை எல்லாம், அதில் முதல் கட்டுரை அவருடைய தாய் வழி தாத்தா பொன்னையா தேவரை பற்றியது, இரண்டாவது கட்டுரை நடிகர் திலகம் சிவாஜியை பற்றியது. கடைசி 3 கட்டுரைகள் பார்த்தீர்கள் என்றால் அது மக்கள் திலகம் எம்ஜிஆர், கவியரசு கண்ணதாசன், முத்தமிழறிஞர் கலைஞர், இவர்கள் மூவரை பற்றியும் அவர் எழுதியிருப்பதை எப்போது படித்தாலும் மிகவும் சுவையுடன் இருக்கும். அப்படி கண்ணதாசனை பற்றி அவரை எப்போது முதலில் சந்தித்தார் என்பதை பற்றியும், வைகரை மேகங்களுக்கு எப்படி வாழ்த்துறை அணிந்துரை பெற்றார் என்பதையும் மிக அழகாக அந்த நூலிலே எழுதியிருப்பார் கவிப்பேரரசு அவர்கள். இங்கே முன்னாள் ஏஏஜி வீரகதிரவன் நண்பர் அவர் வந்திருக்கார், அவரையும் நான் வருக என்று வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் கவிப்பேரரசினுடைய பேச்சை கேட்டு விரும்புகிறீர்கள். கண்ணதாசனை பற்றியும் அவரை பற்றியும் அவர் வாங்கிய விருதுகளை பற்றியும் பேசினால் இன்று நாள் முழுவதும் என்னால் பேச முடியும். ஆனாலும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு எல்லோரும் ஆவலாக இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய வரவேற்புரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவருக்கு நன்றி.